பழைய காலம் எல்லாம் தமிழ் விவசாயி அப்படி பண்ணியாச்சு. அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. அவங்க தரையெல்லாம் கலெக்ஷன் பண்ணுங்க, நெல் அழுகு எருவு குப்பில் பண்ணுங்க, எல்லாம் கொல்லியில் திரும்பி போடுறான். ஒரு பில்லு தான் ஒரு 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 தரை ஒரு வேல்யூ இருக்க மழையடி கொடுக்குறான். இப்போது யூரியா போடனா நம்ம மண்ணு கெட்டு போவோம். அதுதான் ஒன்றுமே எல்லாமே தெரியும். சயின்டிஸ்ட் தெரியும், விவசாயி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நாங்கள் நின்றுங்க மாட்டோம். ஆனால் சொல்யூஷன் ஈஸியாக இருக்கான். நீங்கள் எருவு கொஞ்சம் போடனா அந்த மூடாக்க போடணுச்சுக்கா. அப்புறம் நான் லோக்கல் பயிரை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. மரவள்ளி, சுண்டைக்காய், வாழை, பப்ளி, அந்த கல்யாண பூசணி, பழங்காய், வெண்டைக்காய் எல்லாம் பழைய காலம் பயிர் பண்ணிச்சுக்கா நல்லா சாப்பிட முடியும். என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? கடையில் பீட்ரூட், கேரட், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேபேஜ் அதுதான் கிடைக்கும். இப்போது பழைய காலம் காய்கறி அந்த அளவு கிடையாது. நாங்கள் எப்படி சொல்லுது தமிழில், we have to wake up. இப்போ நாங்கள் தான் எல்லாம் தூங்குறோங்க. பசங்களா டியூஷன் போனால், ஸ்கூல் போனால், காலேஜ் போனால், மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கினா, பெரிய கார் வாங்குகிறான், அமெரிக்கா போனால், அமெரிக்கா ஒரு 10 வருஷங்களுக்கு அப்புறம் இங்கே திரும்பி வரணும் ஆசை இருக்குது, விவசாயம் ஆரம்பிக்கணும். நிறைய மக்கள் நான் மீட் பண்ணியாச்சு. அவங்க பெரிய பெரிய ஜாப் நெல்லை சம்பாதிக்கிறான். அப்புறம் எனக்கு பிடிக்காத, எனக்கு தமிழ்நாடு திரும்பி வரணும், எனக்கு இதெல்லாம் வேஸ்ட், நான் விவசாயம் ஆரம்பிக்கணும். எதுக்கே இதெல்லாம் பண்ணிச்சு? முன்னாடியிலேருந்து விவசாயம் ஆரம்பிக்கலாம். பி ஹாப்பி, பி சிம்பிள். சாப்பாடு இல்லாமல் எப்படி லிவ் பண்ண முடியாது. சாப்பாடு தான் மெயின். இந்த ஃபார்ம் ஒரு பர்ஃபெக்ட் கிடையாது. இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம வீடு நல்லா செய்வாங்க, அது நோ ப்ராப்ளம். பட் இந்த ஃபார்மு 200 வித்தியாசம் பயிர் இருக்குது. 200 டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் we are eating. இதுதான் முழு சித்தா. இந்த முழு சித்தா தினமும் நாங்கள் ஒரு ஜூஸ் பண்ணுவாங்க இந்த தரை கூட. 10,000 times better than for cancer treatment than chemotherapy. ரெண்டாவது இந்த பழம் எவ்வளோ ருசியாக இருக்கான், சூப்பராக இருக்கான் ருசி. இந்த மக்கள் முடி, இந்த முடி சட்னியில் போட்டுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கேன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இந்த முத்திரம் இல்லை போத அவங்க ஒரு வலி இருக்குது, லேடிஸ் நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. இது யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் இல்லை. இந்த முடி சாமல் பண்ணால் க்ரீன் பப்பாயா, பச்சை பப்ளிக்காய் கூட ஃபுல் டேஸ்ட் மக்காச்சோளம் டேஸ்ட் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கான். இது ஒரு மருந்து, இதுதான் சாப்பிடணும். நல்லா இருக்கான் ருசி. புரியுதா? நமக்கு நிறைய தெரியாது. இந்த மாம்பழம் எவ்வளோ அருகா இருக்கான். இந்த மாம்பழம் யார் நட்டுச்சு எனக்கு தெரியாது. இல்லை உண்மையை தான் சொல்கிறான். நான் நினச்சிட்டான் இந்த வருஷம், ஐயோ கேட்குது, எப்படி இது யார் நட்டுச்சு, இது எவ்வளோ சீக்கிரம் ஒன்றுது எனக்கு தெரியாது. உண்மையை சொல்கிறான். அதேமாதிரி சித்த மரம் ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஆத்த மரம் அந்த ராம்ஃபாலில் ராம் சீதா ஆட்டோமேட்டிக்காக வளரும். மாம்பழம் ஆட்டோமேட்டிக்கு. அப்புறம் புளி மரம் ஆட்டோமேட்டிக்காக வளரும். நிறைய ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மண் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்கன்னா நம்ம பூமி தேவ் நிறைய கிஃப்ட் கொடுக்குறோம் நமக்கு. இப்படி பாருங்க, இதுதான் திண்ணை. ஆனால் இது சாடு திண்ணை இல்லை, இது கருப்பு திண்ணை. மஞ்சள் திண்ணை, வெள்ளை திண்ணை ஒன்று இருக்க, சிகப்பு திண்ணை ஒன்று, இது கருப்பு திண்ணை. சூப்பராக இருக்கான். எங்கே பார்த்தாலும் இருக்குது கொல்லி. ஒரு ஏக்கர் பண்ணிடுச்சு இந்த வருஷம். நல்லா இருக்கு இந்த திண்ணை. நல்ல இந்த மக்காச்சோளம், சிகப்பு மக்காச்சோளம் சூப்பராக இருக்கும். அந்த சிகப்பு மக்காச்சோளம் நல்ல சக்ஸஸ் ஆகும். அந்த ஒரு ஃப்ரெண்டு மகாராஷ்டிரா இருந்த விதை அனுப்புனுச்சு. அப்போது எங்கே பார்த்தாலும் நான் போடுறேன். எந்த கொல்லியில் ஒரு ரெண்டு லைன் மக்காச்சோளம், எப்போவும் மக்காச்சோளம் இருக்குது நம்ம கொல்லியில். இந்த சிகப்பு தென்னை, இந்த கருப்பு தென்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பராக இருக்கும். கருப்பு தென்னை பொங்கல் யோசிக்கோங்க, கற்பனை பண்ணுங்க. ஐயோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது அதிரசான், கருப்பு திணை அதிரசான் சூப்பர்.